ஹாய், இன்னைக்கு ஒரு குட்டி மினி vlog பார்க்கலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி கூழும் மாங்காவும் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போலாம் ஆல்டர்னேட்டிவ் டேஸாக கூழ் எடுத்துக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். பிகாஸ் சம்மரோட தாக்கம் அந்த அளவுக்கு இருக்குது. ஆஃப்டர்நூன் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸில் சாதம், கேர்டு, ராகி கூழ், பீக்கிங்காய் தேங்காய் குழம்பு, பாயில்டு எக் தான் கொடுத்து விட்டுருந்தேன். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் இப்போ எல்லாம் நான் குக் பண்ணுறது. ஏன்னா இந்த ப்ரெக்னன்சி ஜெர்னியில் என்னால் ரொம்ப ஹெவியான டிஷ்ஷஸ்லாம் செய்ய முடியல. ஸோ ஈஸியான டிஷ்ஷஸாக தான் நான் செய்கிறேன். இந்த சம்மர் டைமில் நம்ம வெரைட்டி ரைஸ் கொடுத்தாலும் சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம வெரைட்டி ரைஸ் டிஃபன் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தண்ணி தாகம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழம்பு சாதம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே பெஸ்ட்டு. ஹஸ்பண்ட் போனக்கப்புறம் தான் வீட்டில் இருக்க மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ட்ரெஸ் எல்லாமே மடித்து செல்ஃபில் அடுக்கி வச்சுட்டு வீடு வெளிவாசல் எல்லாமே கூட்டி நீட் பண்ணிட்டு வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு போய் ஆஃப்டர்நூன் மேலே தான் குளிச்சுட்டு வந்தோன்னே தான் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்ச் நானும் சாப்பிட்டேன். பீக்கிங்காய் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு.